ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபைரியல் ஷாப் போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வாங்கின திங்ஸோட ரிவ்யூ தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னென்ன திங்ஸ் வாங்கினேன், மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்றதை பற்றி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டைரி தான் வாங்கினேன். இது ஸ்மால் டைரி, குட்டி அழகாக முன்னாடி ஒரு பவுச் வச்ச மாதிரி, குட்டி ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா இந்த எரேசர், ஷார்ப்னர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்கிறதுக்காக இது பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராவலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பவுச் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நமக்கு தேவையான அந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் போல். அந்த மாதிரி ஈஸியான ஒரு இது தான் இது. நான் அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக பாப்பாக்காக வாங்கினேன். பாப்பா போனவொடனே இதை பார்த்துட்டு கேட்டால், சரி அதுக்காக பாப்பாக்காக இதை வாங்கி கொடுத்தாச்சு. சரி வச்சுருப்பா விளையாடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கிளிப்பு தான் ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் என்கிட்ட சுத்தமாக காலி ஆகிடுச்சு. நான் வரக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே பாப்பா வந்து எடுத்து எட்ட போட்டு தூரம் போட்டு மிஸ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 3 இந்த மாதிரி 3 ஷீட்டில் வருது. அதில் ஒரு ஷீட்லேயுமே வந்து ஒரு 6 பீசஸ் இருந்துச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 18 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கிளிப்போட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓகே, இந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னும் ரொம்ப பேடாலாம் இல்லை, பார்க்க கரெக்டாகவும் இருந்துச்சு. கலர்ஸுமே பார்க்க ஒரு சில இதில் சேம் கலர் இருந்தாலும் ஒரு சில இதில் வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹேர் ட்ரை ஆகணுன்றதுக்காக நம்ம போட்டுக்கலாம்ல, அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லவே இல்லை பாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன வாங்கினேன்னா ஃபைல் தான் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா உள்ளார இருக்க அந்த ஷீட்ஸ் வந்து மொத்தம் 100 ஷீட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. 100 ஷீட்க்கு வந்து அது நான் வெளியே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் வாங்குறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. இப்போது நான் ஃபைரியல் ஷாப்பில் பார்த்தேன்னா சரி அதனால் வாங்கிக்கிட்டேன். ஆனால் இந்த கவர்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார இருக்கிறது ரொம்ப அந்தளவுக்கு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. அந்த லேமினேஷன் ஷீட்லாம் கிடையாது, ஒரு லைட் கவர் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த ருப்பீஸ்க்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த டாய்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதை இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் வேறு ஒரு ஃபைரியல் ஷாப் போயிருந்தப்போ பாப்பா இதை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருந்தா. அது அப்போது நாங்கள் வாங்கி தரல, அவளுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. சரி அந்த மருந்து ஏதாவது உள்ளே போயிடுமோ அப்படின்ட்டு வாங்கி தரல. இந்த வாட்டி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாமல் இதில் வந்து இந்த மாதிரி விளையாடுற டாலுமே இருந்துச்சு. இப்படி இந்த குழந்தையில விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டால் இருந்துச்சா, சரி அதனால் வாங்கியாச்சு இதை. அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது ஆக்சுவலாக வந்து எனக்காக வாங்கலை, இது என்னோடய ஹஸ்பண்ட்காக வாங்கினது. அவர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார். சரி இங்கே பார்த்ததுனால நாங்கள் அப்படியே எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அவரோட ஆஃபீஸ் யூஸ்க்காக தான் வாங்கினதே. மெயினாக ஆஃபீஸில் வந்து இந்த மொபைலு, அப்புறம் வந்து இந்த பென்னு, இது எல்லாமே ஒரே பாக்ஸ்லேயே அப்படியே வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இது ஆக்சுவலாக வாங்கினதே. இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ குவாலிட்டியுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப அந்த உடையிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து மல்டி பர்பஸ் இல்லைங்களா, இதில் நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் சார்ஜர் பின் அந்த மாதிரி எல்லாமே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஷியஸ் கரெக்டாக தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கானில் வந்து ரைஸ் சர்விங் இது ஸ்பூன் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒன்று தோசை எடுக்கிறதுக்குமே எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இதில் ஹேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மரத்தில் இருக்க மாதிரி வாங்கினா தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி வாங்கினேன். நம்ம அந்த ஸ்டீல் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்ச நேரம் நம்ம மறந்து பாத்திரத்துலேயே அந்த அடுப்புலேயே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கை சுட்டுடும். ஸோ அதனால தான் மரமாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கினது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சர்விங் பவுல் தான். இது வந்து நான் யூடியூப்காக தான் வாங்கினேனே. நம்ம ஏதாவது ரெசிபி மாதிரி செஞ்சோம்னா இதில் சர்விங்ஸ் அழகாக வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி அதுக்காக தான் இது வாங்கினது மெயினாக. இது பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக இருந்துச்சு. கலருமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ரெட் கலரில் இருந்துச்சா, ஃபோட்டோக்குமே நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கியிருந்தேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கைப்பிடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது இல்லைங்களா, நம்ம அப்படியே வாங்குறதா இருந்தால் அது வந்து கையில் டக்குன்னு சுட்டுடும். ஏன்னா ஆல்ரெடி நான் சூடு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பார்த்து தேடி வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பெருசாக என்கிட்ட இல்லவே இல்லை. நல்லா அந்த குழியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பெருசாக இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாப்பாவுக்கு இந்த ஜூஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த கிளாஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து இதுவுமே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. 5 ரியாலுக்கு ஒருத்து. நான் இது மாதிரி நிறைய மால்க்கெலாம் போய் தேடிட்டு இருந்தேன், நான் பிடிச்ச மாதிரி அழகாக வாங்கணுன்னு. சரி இங்கே பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம இங்கே வாங்கிப்போம் அப்படின்றதுனால தான் இது இங்கேயே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
இது வந்து இந்த ஆயில் ஊற்றி வைப்போம் இல்லைங்களா அது. இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு. அதனால தான் நான் ஒன்று கிளாஸில் வாங்கணும்னு வாங்கினேன். இது கூட ஆக்சுவலாக நான் இன்னொன்று பார்த்தேன். இன்னொரு செட்டு. அது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிளாஸுன்றதுனாலுமே ஆயில் மேலெல்லாம் அந்த ஸ்பில் ஆச்சுன்னா அது வந்து வழுக்கி விட்டுரும் இல்லையா? அந்த இதில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. அதில் அப்படியே சுற்றி மேட்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு. அது கவர் ஆகி அதில் 2 பீஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து அந்த மேலே இருக்க அந்த லெட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இல்லை, மூடி வந்து இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அது நிறைய காலி ஆகிடுச்சு போல். சரி, அதனால் இப்போதைக்கு இது ஒன்று மட்டும் எடுத்துக்குவோம், எமர்ஜென்சிக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்றதுக்காக தான் இது ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த பவுடர் நான் வாங்கினேன். நான் மோஸ்ட் ஆஃப் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன், லிக்யூட் தான் யூஸ் பண்ணுவேன் வாஷிங் மிஷினுக்கு. இது வந்து நம்ம இந்த ஃப்ளோர் மேட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஊற வச்சு நம்ம அப்படியே எடுத்து துவைக்கிறதுக்காண்டி தான் பவுடர் வாங்குறதே. இல்லாட்டா நம்ம மிஷினில் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணது கிடையாது பவுடர் எல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக பிக்கிள் வைக்கிறதுக்கெல்லாமே கரெக்டாக இருக்கும். இது எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. 2 சைடும் பார்த்திங்கன்னா கைப்பிடி ப்ளஸ் நம்ம ஃபிஷ் கறி அந்த மாதிரி ஏதாவது வச்சோம்னா இந்த மாதிரி குட்டியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கனாலே நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த மூடியோடு வருதா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம எதுக்காவது இப்போ மீட் அந்த மாதிரி இல்லை ஃபிஷ்ஷெல்லாம் எதுவும் வாஷ் பண்ணி அப்படி வைக்கிறதா இருந்தாலுமே இல்லை மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். அந்த மாதிரின்றதுக்காக தான் நான் அது வந்து வாங்கியிருந்தேனே. அதுக்காக தான் ஆக்சுவலாக மெயினாக வாங்கினேன், ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி. அடுத்தது வந்து என்ன வாங்கியிருந்தேன்னா இந்த பெரிய சைஸ் கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவுமே என்கிட்ட இல்லை. நான் ஊருக்கு வரக்குள்ளே இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் பாப்பா வந்து எல்லாமே எடுத்து உடச்சி வச்சிட்றா. சரி, இதுக்கப்புறம் வாங்கியாவது நம்ம வந்து தெரியாமல் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ போனப்போ பார்த்தேனா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பீசஸ் வந்துருந்தது. 5 பீசஸுமே வந்து நல்லா தான் இருந்தது குவாலிட்டி. இது பார்த்திங்கன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் ஃபுல்லாக பிளாக் வர மாதிரி அந்த மாதிரி கலர் தான் இது ஃபுல்லாகவே செட்டு. அப்படியே அது மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி ஓகேன்னு. அடுத்தது வந்து நான் என்ன வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் ரிமூவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டாய்லெட்டில் போடுவோம்ல, அது வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் வாங்கினேன். சரி, இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக நான் நிறைய இந்த பர்ஃப்யூம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இது எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பார்க்கவுமே நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஒரு டெடியை பார்க்குற மாதிரி, டெடி டாய் மாதிரி இருந்துச்சு. அதாவது அதோட மூடி வந்து டெடி ஃபேஸ் போட்டு அழகாக இருந்துச்சு. ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு. 5 ரியாலுக்கு இது வந்து தாராளமாகவே வாங்கலாம். இது ஸ்மெல் வைஸும் சொல்லிட்டேன், பார்க்கவும் அழகாக இருக்கா, ஸோ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கினேன் பார்த்திங்கன்னா டீ பாட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிளாஸில் இருந்துச்சு இந்த டீ பாட். இதில் வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருந்துச்சு. ஒயிட்டு, அது வந்து ஒயிட்லேயே வந்து கொஞ்சம் பிக் சைஸ் அப்படி இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் தான். இது வந்து சைஸ் வந்து நாம் ஒயிட்டை விட இது கொஞ்சம் குட்டி தான். அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப சூடாக ஊற்றுனா தாங்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதில் சூடாக ஊற்றுனா தாங்குமா என்னென்னு. நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போது இந்த 5 ரியால் ஷாப்பில் வாங்கி இது இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா உள்ளார அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது எதுக்குன்னா நமக்கு அந்த ஃபில்டர் ஆகி வர்றதுக்காக தான் அது வச்சுருக்காங்க போல். வித் அந்த மூடி, இந்த ஜார், இது பார்க்கவுமே நல்லா இருக்குது. ஒரு குவாலிட்டி வைஸுமே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் சூடாக ஊற்றுனா தாங்குமான்றது மட்டும் எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது எப்படி இருக்குன்னு. அடுத்தது நம்ம என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நான் பாப்பாக்காக தான் ஆக்சுவலாக வாங்கினேன். இந்த எஜுகேஷ்னல் டாய்ஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம நார்மல் டாய்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா கிட்ஸ் ஏதாவது லேர்னும் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் இது வாங்கினேன். இது பார்த்தேன் ரொம்ப நாளாக, இதுவுமே நான் தேடிட்டு இருந்தேன். ஆன்லைன்லலாம் கிடச்சிச்சு, ஆனால் நம்ம ஷாப்பில் பார்த்து வாங்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ண. அந்த பின் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ரிமூவபிள். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ப்ளேஸ் பண்ணால் ப்ளேஸ் ஆகிடும். பாப்பாவுக்கு அந்த ஷேப்பில் சொன்னோம்னா அவள் அழகாக அதில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கற்றுப்பா, ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா அந்த கவுண்டிங் கற்றுக்கிற மாதிரியும் இருக்குது. இப்போ 1னா 1, 2னா அந்த 2 ரேபிட் வச்சு அது மாதிரி இருக்குது. அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து டாட்லர் பேபிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன வாங்கினேன் பார்த்திங்கன்னா டிஷ்யூ தான். டிஷ்யூ வந்து சுத்தமாகவே காலி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தோன்னே வாங்கியாச்சு. இதில் வந்து 6 பீஸ் என்னமோ இருக்கும். 6 பீஸ் வந்து 5 ரியால் அந்த மாதிரி வாங்கியாச்சு. அடுத்தது வந்து
இன்னொரு டீ பாட் தான் வாங்கினேன். இதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டீ பாட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, மேலே வந்து பிளாஸ்டிக், கீழே வந்து கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கீழே இருந்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அது நல்ல வெயிட்டு, நல்ல ஒர்த்தாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே இருந்த அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை போல். அது நம்ம ஹேண்டில் பண்ணக்குள்ளே பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டீ தான் அப்படி ஊற்றணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம சும்மா இந்த லெமன் ஜூஸ் மேக் பண்ணி அப்புறம் வாட்டர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி பார்த்து தான் ஆக்சுவலாக வாங்கினேன். டீ தான் ஊற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து வாங்கலை. நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். வேணும்னா ஆயில் கூட ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆனால் மேலே இருக்கிறத நம்ம எடுக்கக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு வந்து கிளாஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த கிட்ஸுக்கு கொடுக்க போனீங்களா ஜூஸ் ஊற்றுறது. ஆக்சுவலாக அது வந்து நான் 2 பீஸ் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, க்ரீன் கலர். அதே மாதிரி இது வந்து ஒயிட்டு 2 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து நான் என்னோடய பாப்பாவுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இன்னொன்று வந்து என்னோடய அண்ணாவோட பாப்பாவுக்காக நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அவள் இந்த மாதிரிலாம் லைக் பண்ணுவாள். ஸோ அதனால் அவளுக்கு ஒன்று மட்டும் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சர்விங் ட்ரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து 3 பீஸ் வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன் இந்த 3 பீஸும் சேர்த்து வந்து 5 ரியால் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் நான் பில்லிங் கவுண்டரில் போய் கேட்கக்குள்ள தான் எனக்கு தெரியும், அது 3 பீஸெல்லாம் கிடையாது போல். இதில் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்தால் 5 ரியால். நீங்கள் எந்த சைஸ் எடுத்தாலும் சரி, சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, பிக் சைஸாக இருந்தாலும் சரி, ஒரு பீஸ் எடுத்தாலே அது வந்து 5 ரியால். சரி ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி நீ பரவாயில்ல, ஆசைப்பட்டுட்டா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எடுத்தாச்சு. இது வந்து 3மே சேர்த்து வந்து 15 ரியால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பில் போட ஆரம்பித்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பிளேட் தான் எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக. இது வந்து எனக்கு ஒரு பீஸே வந்து 5 ரியாலில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதனால் நம்பவே முடியல. நான் நினச்சேன் 3 பிளேட் வந்து 5 ரியாலுக்கு வரும் அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன். ஆனால் அங்கே இருக்கிறது எல்லா பிளேட்டுமே வந்து எல்லோரும் கலைச்சி வச்சுட்டு போயிடுறாங்களா. ஸோ அதனால் நமக்கு தெரிய மாட்டுது எத்தனை பீஸ் வந்து இதில் வருது அப்படின்னு. நான் 3 பீஸ் எடுத்துகிட்டு போய் கேட்டேன். அவங்க ஒரு பீஸ் தான் 5 ரியால் அப்படின்னு சொன்னாங்களா. சரி இது பார்க்கவுமே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. இதில் 2 கலர் இருந்துச்சு, சில்வர் கலர் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கோல்டன் கலர் பிடிச்சிருக்குன்ட்டு தான் நான் கோல்டன் கலர் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த சூப் கொடுக்குற அந்த பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு 4 பீசஸ். அது அந்த ட்ரேக்கு வந்து சேமாகவே இருக்கும்னு சொல்லிட்ட மாதிரி ஒயிட்லேயே கலந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பாப்பாவுக்கு இப்போ முடியெலாம் வளர்ந்துருச்சா, சரி பாப்பாவுக்கு வந்து ஹேர் கிளிப்ஸு அப்புறம் ஹேர் பேண்டு அதை தான் வாங்கியிருந்தேன். இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா, அவளுக்கு குட்டி குட்டி முடியாக இருக்கா இப்போது. ஸோ அதனால் குட்டியாக வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினேனே. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 24 பீசஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 2 செட்டு, அதாவது நம்ம சிண்டெல்லாம் போட்டோம்னா 2 செட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ். அதில் வந்து ஒரு 2 பீஸ் வந்து பெரிய சைஸு, அப்புறம் 2 பீஸ் வந்து குட்டி சைஸு. அதில் எப்படி ஓப்பன் பண்ணுறது இது? எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முடியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த பெரிய கிளிப் வந்து போட்டாலுமே அழகாக இருக்கும், அந்த குட்டி கிளிப்ஸ் போட்டாலுமே அழகாக இருக்கும். அதில் வந்து ஒரு 4 கிளிப்ஸ் வந்து சேம் கலர், 4 கிளிப்ஸ் சேம் கலர், அந்த மாதிரி ஒரு 3 செட்டு இருந்துச்சு. அதில் வந்து மொத்தம் 4, அந்த மொத்தம் இதில் 4, இது 3 அட்டையிலுமே வந்து 4 இருந்துச்சு. அடுத்தது நான் இந்த பேண்டு வாங்கியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த குட்டி குட்டியாக 200 பீசஸ் வரும், அது வந்து இந்த ரப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வாங்கி போட்டுட்டு இருந்தேன். அது உடனே அருந்துருமா, ஸோ அது வேண்டாம், நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கினேன். இதுலேயுமே நிறைய இருந்துச்சா, சரி அதனால தான் இந்த கலர், இதுலேயுமே 2 கலர் பேராக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பேண்டே வாங்கியாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஸ்மைலுன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலரே வந்து என்னமோ அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சா, சரி அதனால் எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. நான் தேடி பார்த்தேன், சரி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா 3 பீஸாக வாங்கி பாப்பாவோட ஃபோட்டோ வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் சிங்கிள் பீஸ் தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா டேபிளில் அந்த ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம், வாலில் வந்து ஹூக் மாதிரி இருந்து மாட்டி அப்படியுமே மாட்டிக்கலாம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பாப்பா ஃபோட்டோ வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். இது மேலே பார்த்திங்கனாவே இந்த கிளாஸ் தான்.
அடுத்த ஃப்ரேம் அப்படி பார்த்திங்கன்னா வந்து அதுவுமே வந்து ஃபைரியால். இது வந்து இந்த கார்னர் வந்து வுட்டு, அந்த சில்வர் கலரில் வுட்டு இருந்துச்சுங்களா, அதில் வந்து 2 கலர் எடுத்துக்கிட்டேன். சில்வர் ஒன்று, பிளாக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். சில்வரில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைரியாலுக்கான குவாலிட்டி கரெக்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வரச்சே உடஞ்சிருச்சு போல். நாங்கள் ஆனால் வாங்கக்குள்ளே அழகாக இருந்துச்சு. இது வந்து கிளாஸ் தான் போல். நாங்கள் வாங்குறப்ப என்ன நினச்சோம், அது கிளாஸ் இல்லை போல். எனக்கு கவரில் எனக்கு சரியாக தெரியல, கிளாஸ் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் அது நாங்கள் எடுத்துகிட்டு வரச்சே, காரில் வச்சு எடுத்துகிட்டு வரப்பே உடஞ்சிருச்சு போல். அதுவே ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு கிளாஸ் வேணும்னா வேறு கிளாஸ் கூட வாங்கி போட்டுக்கலாம். அது வாங்கி போடுற காசுக்கு நம்ம இன்னொரு ஃப்ரேமே வாங்கிட்டு போயிடலாம், அது வேறு விஷயம். இருந்தாலும் நமக்கு பிடிச்சி எடுத்தோமா, சரி அது உடஞ்சிருச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னென்னு. இதனோட மொத்த டோட்டல் பில்லு பார்த்திங்கன்னா 160 ரியால் அப்படி போட்டிருந்தாங்க. அதில் வந்து வேட் வந்து ஒரு 30 அந்த மாதிரி போட்டு மொத்தம் வந்து 184 ரியால் ஆச்சு. ஓகே பாய், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.